இடைநிலை ஆசிரியர்கள் 19 நாளாக போராட்டத்தை தொடர்கிற அந்த ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த பிரமுத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், 19வது நாளாக போராட்டம், பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பேச்சுவார்த்தை உங்கள்கிட்ட நடத்தியும் கூட ஏன் உடன்பாடு எட்டப்படலை? அரசு என்ன சொல்லுது? நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? சார் வணக்கம். டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய விடுமுறை நாட்களில் மாணவர் நலன் பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால விடுமுறை நாட்கள் எங்கள் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் விடுமுறை நாட்கள் முடிந்து 11ஆவது நாள் தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஜனவரி 5ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை மதிப்புமிகு இயக்குநர்கள் நடத்தினாங்க. அது பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எங்களுடைய முழு கருத்தையும் அவங்க வாங்கி அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அரசு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஓரிரு நாளில் நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றமாக தான் நாங்களும் வெளியில் எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் பேட்டி கொடுத்தாங்க. பேச்சுவார்த்தை முன்னேற்றம் இருக்குண்டு. ஆனால் அதன் பிறகு இன்றைக்கு 19 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன நகர்வு இருக்குங்கிறதே எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படவே இல்லை. இப்போ கல்வித்துறையிலே மதிப்புமிகு இயக்குநர்கள் அவர்களுக்கு தாண்டி மதிப்புமிகு செயலர் இருக்கிறாங்க, மாண்புமிகு அமைச்சர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மேல்மட்ட உயர்மட்ட அளவில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையை தாண்டி இன்னும் முறையான பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையே நகலலை. நாங்கள் 19 நாட்கள் ஆச்சு. மாணவர்கள் இப்போ பள்ளி திறந்துடுச்சு. இப்போ நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பள்ளி விழாக்கள் நாங்கள் போராட்டம் நடத்தப்படலை. ஆனால் இந்த முறை வேற வழி இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் இந்த கோரிக்கைங்கிறது நேற்று இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில் 16 ஆண்டுகள் இந்த கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் கடந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்களுக்கு கரம் பற்றி 2018 கொடுத்த வாக்குறுதி, அதன் பிறகு தேர்தல் வாக்குறுதி 311 எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தப்பட்டது. 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு சமவெளிக்கு சம ஊதியம் நம்முடைய ஆட்சி வந்த உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் அதை நினைவூட்டியிருந்தோம். 2023 ஒரு போராட்டத்தின் வழியாக ஒரு குழுவும் நாங்களுக்கு பெறப்பட்டோம். கரெக்டாக 2023 1ஆம் தேதியில மாண்புமிகு முதல்வருடைய முதல் செய்தி குறிப்பிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சமாளிக்க சமூகம் போராடி வர ஆசிரியர்களுக்காக ஒரு மூவர் குழு அமைக்கிறோம். அந்த குழுவுடைய அறிக்கையின்படி நாங்கள் முரண்பாடை சரி பண்றோம்னு சொன்னாங்க. ஆனால் 3 மாதம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் 3 வருடம் முடிஞ்சிருச்சு. 2023 அப்புறம் எங்கள் டைம் போயிடுச்ச வழியா இன்னும் அந்த குழுவோட அறிக்கை கூட நான் சமரிக்கப்படலை. அதை கேட்டு தான் நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பேச்சுவார்த்தையில் அவங்க சில தகவல் சொன்னதாக இப்போ மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் வெளியில் ஒரு பேட்டின் போது சொன்ன கருத்து, சில துறைகளுக்கும் கேட்பதாக இவங்களுக்கு கொடுத்தா மற்ற துறைகளும் கேட்பாங்க மாதிரி நிதித்துறையில் சொன்னதாக ஒரு தகவல் பகிர்ந்தாங்க. ஆனால் எந்த துறைக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களோ அல்லது வாக்குறுதிகளோ கொடுக்கப்படவில்லை. சமாளிக்க சம்மதிங்கிறது இடைநிலை ஆசிரியர்களுக்காக 1/6/2009 பிறகு நியமனம் செய்யப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாத்திரமல்ல, கமிட்டியும் அமைக்கப்பட்டிருக்கு. GO 25 எங்களுக்கு அமைக்கப்பட்டு நடைமுறையில் அது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை கொடுத்தா மற்றவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தான் எங்களுக்கு அது ஒரு அன்னபீஸ்ல எங்களுக்கு வரப்படுது. அதுவும் எங்களுக்கு முறையா எங்களுக்கு அப்படி சொல்லலை, ஒரு அன்னபீஸ்ல அப்படி சொல்லிக்கிட்டாங்க. ஆனா இதே பிரச்சனை 52 துறைகளுக்கு மத்திய அரசுக்கு இணையாவே அவங்க ஊதிய மாற்றம் ஏற்கனவே உள்ள ஊதியக்குழுல சரி செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவிலேயே இப்போ கோரிக்கையை சொன்ன வாக்குறுதி தான் நிறைவேற்றலங்கிறீங்க. உங்கள் கோரிக்கையை முன் வச்சு 19 நாளாக போராட்டம். இப்போ நிர்வாகிகளை முன்கூட்டியே கைது செய்கிறாங்க, வீட்டுக்காவலில் வைத்திருக்காங்க, வலுக்கட்டாயமாக குண்டு கட்டாயெல்லாம் கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன நடக்குது போராட்ட காலத்தில்? ஆமாங்க சார். இப்போ 2 நாள் முன்னதாக எங்கள் மாநில பொறுப்பாளர்களை அவங்க இருக்கிற இடத்துலயே அவங்க கைது பண்ணி வீட்டு காவலுக்கு, அதுவே எங்களுக்கு ஒரு 20 மணி நேரம் கழிச்சு எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறது. வீட்டு காவலில் வைக்கப்பட்டதாக அப்புறம் எங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகும் அவங்க இப்போ என்னன்னா அவங்க போராட்டத்தை அவங்க காவல்துறை என்ன செய்யறாங்கன்னா போராட்டத்தை அவங்க எப்படியாவது இதை ஒடுக்கணும் அப்படிங்கிற பார்வையில் தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா எங்களுக்கும் காவல்துறைக்கும் எதுவும் இல்லை. எங்களுக்கும் மாண்புக்கு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தான். அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அவர் நிறைவேற்றுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனாலும் 19 நாட்கள் இந்த சென்னை நகரத்துல எங்களுடைய ஆசிரியர்கள் குழந்தைகளோட, பெண் ஆசிரியர்கள் குறிப்பாக பல்வேறு இன்னல்களுக்கு இடையிலாக அலைந்து திரிந்து ரோட்லயும் அங்கே நடந்து திரிந்து தூங்கியும் தூங்காமலும் சாப்பிடாம நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா காவல்துறை கைது பண்ணி செங்கல்பட்டு, மாமல்லபுரம் அப்படி அங்கங்க எங்களை இறக்கி விட்டுருக்காங்க. அங்கங்கிருந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த கோரிக்கை பொறுத்தளவு எதுவும் ஒரு லீடர் வெளிநடத்தல. பாதிக்கப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஒன்றிணைந்து நடத்தப்படுற இது போராட்டம். அதனால இது போராட்டத்தை ஒடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அழைத்து பேசி சுமூகமான ஒரு தீர்வு. இன்னொரு விஷயம், இந்த 20,000 ஆசிரியர்கள் தான் தொடக்க கல்வித்துறையில இதுல இருக்கிற ஆசிரியர்கள் தான் இன்னும் 20 ஆண்டுகள் பணியாற்றுகிற ஆசிரியர்கள். ஒரு எதிர்காலத்தை வடிவமைக்கிற அந்த ஆசிரியர்களை ஒரு மகிழ்ச்சியோடு பணியாற்ற வைக்க வேண்டிய அவசியம், கடமையும் தமிழக அரசுக்கு இருக்கு.
இதுல தகுதி தேர்வு எழுதப்பட்ட ஆசிரியர்கள் 100% தகுதி தேர்வு ஆசிரியர்கள் உள்ள இருக்கிறாங்க. 2009 மாநில ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஆசிரியர்கள் இதுல இருக்கிறாங்க. நாங்க சொந்த மாவட்டத்தில் நாங்க பணியமனம் பெறல, பல்வேறு மாவட்டங்களில் நாங்க வந்து வேறொரு மாவட்டத்தில் நாங்க நியமனம் பெற்று தான் பணியாற்றிட்டு வர்றோம். தமிழ்நாடு மட்டும்தான் அடிப்படை ஊதியம் 20,600 கொடுக்கப்படுறது. வேற எந்த மாநிலமும் இந்தியாவுல இந்த ஊதியம் கொடுக்கப்படல. எல்லாமே வந்து சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு நாங்க தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருக்கோம்னு சொல்றீங்க. நன்றி. நம்மோடு பகுதி நேர ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ஜெயபிரியா இணைந்திருக்காங்க. கடந்த ஜூலையில் நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துனீங்க. இப்போ 2ஆம் கட்டமாக ஒரு 6வது நாளாக போராட்டம். அரசு உங்கள்கிட்ட இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலையா? சார் வணக்கம் சார். பேச்சுவார்த்தை நேற்று கூட நடத்தப்பட்டது. ஆனால் எங்களை கூட்டின்னு போனது எஸ்பிடி அம்மையார்கிட்ட கூட்டின்னு போயிட்டு அங்கே ஏஎஸ்பிடி தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையானது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எப்போதும் சொல்லக்கூடிய கருத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னாங்க. அரசு உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறது, கண்டிப்பாக செய்வார்கள் அப்படின்னு கேட்கும்போது எப்போ செய்வார்கள் அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதும் பதில் இல்லை. இது வந்து இன்று நேற்று சொல்வது அல்ல சார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நாங்கள் வேலை செஞ்சுன்னு வரோம். இந்த ஆட்சி மட்டுமே நாங்கள் 15 போராட்டங்களை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் பேச்சுவார்த்தை எங்களை அழைச்சின்னு போகும்போது சொல்லக்கூடிய கருத்து இதோ செய்கிறோம் அதோ செய்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் நடந்தில்லை. நீங்க சொன்னது மாதிரியே கடந்த ஜூலை 8ஆம் தேதி 12 நாட்கள் போராட்டங்கள் நான் செய்தோம். அந்த போராட்டத்தில் கூட எந்த விடிவும் எங்களுக்கு கிடைக்கப்படல. இந்த கடைசி தருணம், அதாவது இந்த ஆட்சி முடிவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் அல்லது நாட்கள் வச்சுக்குவோமே, அந்த மாதிரி நாட்கள்ல கூட எங்களுக்கு எதுவும் செய்யலன்றதுதான் இந்த உச்சபட்ச கோபத்தினுடைய வெளிப்பாடாதான் நாங்க இந்த சாலை மறியல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கையில் எடுக்க வேண்டிய சூழல். இன்று கூட எங்களுடைய ஆசிரியர்கள் ஒருவேளை கடந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக களத்திலேயே இங்க இருக்கக்கூடிய திருமண மண்டபத்துல எங்க கைது செய்து அடைச்சு வச்சிருக்கிறாங்க. மாநகரம் திருமண மண்டபத்துல அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பாய்சன் குடிச்சிட்டார். இப்போ அவசர நிலையில மருத்துவமனை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க கேஎம்சிக்கு. என்ன நிலைன்னு தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு எங்களோட வழி இன்று நேற்று அல்ல, 14 ஆண்டு கால வழி. இதுல வந்து வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் 16,549 நபர்கள் முதல்ல நாங்க பணிக்கு அமர்த்தப்பட்டோம். 8 துறைகள் பணிக்கு அமர்த்தப்பட்டாங்க. 3 பிரிவுகள், அந்த 8 துறைகள்ல 3 பிரிவுகள் நாங்க இதுல வேலை செய்யறோம். ஆனா வேண்டுமென்றே வாக்குறுதி என்பது இந்த ஆட்சி கொடுத்தது, நாங்க கேட்கல. இந்த வாக்குறுதியை ஆட்சி கொடுத்தது இந்த ஆட்சி மட்டும் கொடுக்கல. கலைஞர் காலத்துல இருந்தே கலைஞரும் வாக்குறுதி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இந்த வாக்குறுதியை நம்பியே நாங்க இதுல வேலையில உட்கார்ந்துட்டோம். இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு இந்த வேலை எங்களுக்கு பிழைப்பை தரலன்னு சொல்லும் போது நாங்க வேற வேலைக்கு நகர்ந்திருக்கலாம். இவங்க வந்ததை எங்களுக்கு செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நாங்க 10 வருடமாகவே இதிலேயே இருக்கிறோம். ஆனால் இன்று வரை எங்களுக்கு முடிவு எட்டப்படல. நேற்று கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். அதிகாரி மட்டத்தில் பேச்சுவார்த்தை, அது கூட எங்களுக்கு விடிவில் தருமா என்று தெரியவில்லை. வினாவாக இருக்கவே திரும்பவும் நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய போராட்டம் 6வது நாள் போராட்டம். பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு. உங்கள் போராட்டம் அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு வருடமுமே இந்த 14 வருடமாகவே பொங்கல், அதற்கு முன்பு அப்படின்றதெல்லாம் வேறங்க சார். இந்த 14 வருடமாகவே பொங்கல் அப்படின்றது எங்களுக்கு அவ்வளவா எல்லோரும் போல சுமூகமாகவோ அல்லது சகஜமாகவோ சென்றது கிடையாது. பற்றாக்குறை 12,500 ரூபாய் சம்பளத்தை வைத்துக்கொண்டு ஒரு மாத ஊதியத்தை எப்படி, அதுவும் இந்த 12,500 கூட 11 நாட்கள் மட்டுமே, எங்களுக்கு 11 மாதங்கள் மட்டுமே சம்பளம். 12வது மாதம் மே மாதம் எங்களுக்கு ஊதியம் கிடையாது. அந்த ஒரு மாதம் நாங்க என்ன பண்ணுவோம்? இதனாலேயே நாங்கள் கடனாளி ஆகியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொருவருக்குமே லட்சக்கணக்கில் கடன் இருக்கிறது. இதுல பிள்ளைகள், குடும்பம், குழந்தைகள், பெற்றோர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12,500 ரூபாயில நாங்க சாப்பிட்றதா, கடனை கொடுக்கறதா, அல்லது வாங்கின விஷயங்கள் எல்லாம் வட்டி கட்டி முடிப்பதா அப்படின்ற ஒரு நிலையிலேயே மன உளைச்சல் எங்களை ஆட்படுத்தி வருகிறது. இதுல பொங்கல் இருக்குதுன்றதே நாங்க மறந்துட்டோம். எங்களுக்கு இவங்க கொடுத்தா போதும் அப்படின்ற நிலையில தான் இவங்க வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தா அதுவே எங்களுக்கு பொங்கலுக்கு உண்டான பரிசு. அடுத்த பொங்கல் நாங்க கொண்டாடி கொள்வோம். இந்த பொங்கல் எங்களுக்கு சென்னையில தான். நன்றி ஜெயபிரியா, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.